லிஸ்டர்ஸ் அவர்கள் என்னால் முடியாதுப்பா, நான் இதை வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தான் லிஸ்டர்ஸ் அவர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் பேர் இங்கே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். உண்மையாக இந்த ராஜினாமாக்கு பின்னாடி இருந்த ரொம்ப பெரிய காரணங்கள் எல்லாமே இருக்குது. அந்த காரணத்தை பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ட் அரசியலை விட அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப வஸ்டான அரசியல் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். சரிப்பா, ரிஷி சுனாக் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பாரிஸ் ஜான்சன் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா யாராக இருக்கும், எப்படியெல்லாம் முடிவு செய்வாங்க அப்படிங்கிறத போன காணொலியில் பார்த்தோம். ஆனால் அவங்க முடிவு செய்யப்பட்டால் யூகேனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இந்தியாவினுடைய அந்த நட்புறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். போன காணொலியை பார்க்காத நபர்கள் பார்த்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்ல போறதுக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு இந்தியா அப்படின்னு சொன்னாலும் அவர் இப்ப செட்டில் ஆயிருக்கிறது எல்லாமே வெளிநாடுகள்ல, அதுவும் குறிப்பா கூகுளினுடைய தலைமை பொறுப்புலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது சுந்தர் பிச்சை அவர்களை இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. அதே மாதிரிதான் ரிஷி சுனாக் அவர்களையும் இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சுந்தர் பிச்சை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, அவருடைய இந்திய பற்றி எப்படி இருக்கு, அவருடைய அயல்நாட்டு பற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ஆடியோ புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இப்போ தீபாவளி அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர் இருக்கு. ஒவ்வொரு நபரும் கீழே கொடுத்துருக்கிற லிங்க், அதாவது குக் எஃப்எம்கான டவுன்லோட் லிங்கை டவுன்லோட் பண்ணீங்கன்னா தீபாவளி ஆஃபராக என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. குக் எஃப்எம்க்கு ஏதாவது நீங்கள் அனுப்பணும், உங்களுக்கு ஏதாவது புத்தகம் வேணும் அப்படின்னாலும் கீழே அதனுடைய ஒரு கூகுள் ஃபார்முக்கு லிங்க் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய புத்தகமும் யாருக்கு தெரிவிக்கலாம், குக் எஃப்எம் டீமுக்கு தெரிவிக்கலாம். ஸோ முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷனால் பாதிக்கப்பட்டது யார்? கண்டிப்பாக மக்கள் தான். ஆனால் இப்போ மக்களுடைய எலெக்ஷனாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஒரு ஜெனரல் எலெக்ஷன் கிடையாது. இது ஜஸ்ட் இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தலைவர் யார் அப்படிங்கிறதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு எலெக்ஷன். ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இவங்க யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஆனா இந்த லிஸ்டர்ஸ் அவர்கள் அவங்க ராஜினாமா செய்ய போறத இல்லாட்டி ராஜினாமா செய்ய போறேன் அப்படிங்கிறத ஒரு நாட்களுக்கு முன்னாடியே பேக் பெஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பிரிட்டனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக நம்ம ஒரு அரசு அதிகாரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு இலாக்கா இருக்கும், இல்லை அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் இந்த பேக் பெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான தனி இலாக்காவோ இல்லாட்டி தனியான ஒரு ஆஃபீஸோ, கவர்மெண்ட் இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. பட் இவங்க பேக் பெஞ்சராக இருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்தின் மீது ரொம்ப பெரிய அளவு அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை ரொம்ப நாள் வளர்த்தவங்க இல்லாட்டி அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மேல ரொம்ப ஆதிக்கம் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே எங்க தான் இருப்பாங்க, பேக் பெஞ்சர்ஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேக் பெஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் போய் யார் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த லிஸ்டர்ஸ் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ண பிறகுதான் இந்த ராஜினாமா முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலிருந்தே இந்த லிஸ்டர்ஸ் அவர்களுக்கு பலவாறு எதிர்ப்புகள் வந்ததா அப்படின்னு கேட்டா உண்மை, எதிர்ப்புகள் வந்தது. ஸோ இந்த எதிர்ப்பு ஏன் வந்தது? ஜஸ்ட் அவங்க கொடுத்த வாக்குறுதியை சரியா செயல்படுத்தவில்லை அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல யூடர்ன் போட்டு கொடுத்ததுனாலயா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். பொதுவாக அவங்களுடைய வாக்குறுதியில நான் இப்படி செஞ்சிடறேன்ப்பா, இந்த கார்பரேட் டாக்ஸை கட் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. ஸோ ஒரு கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ணுறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு தகுந்தது போல ஒரு 65 பில்லியன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்தது போல இங்க மக்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், அவங்களுடைய வரி பணத்தை எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மக்கள் பயந்துட்டாங்க, நம்ம வரி பணத்தை எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டியதா இருக்குமோ அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிப்பதற்கு காரணம் அவங்களுடைய உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டது தான். அந்த உள்துறை செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தா பிரேவர்மேன் அப்படிங்கிறவங்க தான். இந்த பிரேவர்மேன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுறாங்க. அப்படி தூக்கி எறியப்பட்டதுக்கு காரணம் இந்த பிரேவர்மேனால் சொல்லப்பட்டது என்னன்னா, நான் என்னுடைய இமெயிலை அரசாங்க வேலைக்காக பயன்படுத்தி கொண்டேன். ஸோ என்னுடைய பிரைவேட் இமெயிலை அஃபிஷியல் அந்த ஒரு சில விஷயங்களுக்காக பயன்படுத்தினேன். அதனால இது அங்க இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி லாவுக்கு எதிரானது காரணமாக என்ன பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிடையாது, நானும் லிஸ்டர்ஸ் அவர்களும் கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள், இது சின்னதா லீக் ஆகிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்,
90 நிமிடங்கள் 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது இமிகிரேன்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இங்கே கொண்டு வரணும், அகதிகளாக இருக்கலாம், இல்லாட்டி வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அவங்களை இங்கே கொண்டு வந்து நம்ம எப்படிலாம் வேலை வாங்கணும், இல்லை நம்முடைய நாட்டை எப்படி ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிற பல டிஸ்கஷனில் ஈடுபட்டோம். அந்த டிஸ்கஷனில் நான் சொன்ன சில விஷயங்கள் லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு பிடிக்கல, அதனால தான் என்ன செஞ்சிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில நபர்களிடம் கூறியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்ரஸ் அவர்கள் பிரெக்சிட் அப்படிங்கிற அந்த முடிவு வழியா இல்லாட்டி அந்த முடிவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ லிஸ்ட்ரஸ் அவர்கள் மீது பலரும் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. பொதுவா இப்ப சொல்ல போனா இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல மக்களுடைய ஈடுபாடு இல்லாட்டி மக்களுடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப வரலாறு காணாத அளவுக்கு குறைந்திருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள், அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடியே இங்க அதாவது இவங்க வந்து ராஜினாமா பண்ண போறாங்க. அந்த ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடியே ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இந்த ரகசிய வாக்கெடுப்பு ஏன் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. வேற எதுவுமே இல்லை, ஃப்ராக்கிங். பொதுவாக சொல்லுவாங்க யூகேக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வருதுங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தோடனே ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமா இருக்கக்கூடிய பல நபர்களும் என்ன சொல்றாங்க, ரஷ்யாட்டு இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கூடி போய் அப்படியே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றத்திலலாம் வெஸ்ட் அப்படிங்கிறது, மேற்குலகம் அப்படிங்கிறது ஒரு கார்டன் மாதிரி, பூந்தோட்டம் மாதிரி, மீதம் இருக்கும் ஏரியா எல்லாம் காடு அப்படின்னு சொல்லி பல சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வசனத்தை எல்லாம் பேசிட்டாங்க. படத்துல கூட இந்த மாதிரி வசனம் பேசிலாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு கட்டத்துல ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து வந்த யூகே என்ன செய்யறாங்கன்னா, நீ மட்டும் அவங்க கச்சா எண்ணெயை நிப்பாட்டுவியா, நானும் நிப்பாட்டி காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி பாரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துல ரஷ்யாட்ட இருந்து வாங்கின இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய்லாம் நிப்பாட்டுறாங்க. இதனால விலை அப்படிங்கிறது அதிகமாகுது. விலை அதிகமானது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்த லிஸ்ட்ரஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ராக்கிங் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், ஃப்ராக்கிங்க்கு தடை யூகேல போட்டிருக்காங்க, அந்த தடையை நான் தளர்த்தி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ராக்கிங்னா இந்த இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பாறைக்கு அடியில் ஃப்ராக் பண்ணி எடுக்கிறது. ஃப்ராக்கிங்னா பெரிய அளவு கேஸை பாறைக்கு அடியில் அப்படியே உள்ளக்க விட்டு ஒரு பெரிய டியூப் இல்லாட்டி ஒரு குழியெல்லாம் தோண்டி அதில் கெமிக்கல்ஸ் கேஸ் எல்லாம் உள்ள விட்டு அந்த பாறையை உடைய வைத்து அப்படி உடையக்கூடிய பாறையிலிருந்து வரக்கூடிய கேஸை வெளியில எடுத்து அதை வந்து பல விதமான பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படி இந்த ஃப்ராக்கிங் செய்வதால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வளம், இயற்கை வளம் அப்படிங்கிறது சீர்கட்ட நிலைமைக்கு திரும்பும். ஏன்னா நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்து, அதுவும் பூமிக்குள்ளே வச்சே உடைச்சி அந்த கேப் வழியாக கேஸ் வெளியில் லீக் ஆகுது. அந்த கேஸை நம்ம பயன்படுத்தும் போது பாறை இல்லாட்டி அந்த நிலத்தினுடைய அந்த சமநிலை அப்படிங்கிறது தவறி போயிடும். அப்படி தவறி போகும்போது என்ன நடக்கும், அங்கே பெரிய அளவு நிலநடுக்கம் வரலாம், இல்லை பெரிய அளவு அங்கே எதுவுமே செய்ய முடியாத, விவசாயம்லாம் செய்ய முடியாத நிலைமைக்கு திரும்பலாம், இல்லை பெரிய பெரிய இயற்கை பேரிடர்கள் வரலாம். ஸோ மக்கள் இந்த கார்பரேட் டாக்ஸை கட் பண்ணனால தான் லிஸ்ட்ரஸ் அவர்களை பதவியிலிருந்து தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஃப்ராக்கிங்கான தடையை நீங்கள் நீக்கக்கூடாது, அப்படி நீக்கினீங்கன்னா ஒட்டுமொத்தமாக யூகேயை பாதிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ரஸ் அவர்கள் அந்த தடையை நீக்குவதற்கு ரொம்ப பெரிய ஆதரவை தேடிக்கொண்டிருக்கும் போது தான் இந்த ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த ரகசிய வாக்கெடுப்பின் போது 2 எம்பிஸ்ல என்ன செய்யறாங்கன்னா, அந்த வாக்கெடுப்புல இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்த மூத்த அதிகாரிகள், மூத்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல என்ன செய்யறாங்கன்னா, லிஸ்ட்ரஸ் அவர்கள் தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரம் பேசுறாங்க. எம்பிக்கிட்ட பேரம் பேசுறாங்க. அப்படி பேரம் பேசும்போது 2 எம்பிஸ் என்ன செய்யறாங்கன்னா, வெளியில வந்து நாங்களாம் ரிசைன் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய அளவில் யூகேல பேசப்படுது. இப்படிலாம் பேரம் பேசு நடவடிக்கை அங்கே நடந்துட்டு இருக்கு. லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு அட்லீஸ்ட் 100 எம்பியினுடைய கையெழுத்தாவது வேணும், ஆனா அங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா லிஸ்ட்ரஸ் அவர்கள் தோல்வியை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்ற பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, எக்ஸாக்ட் நம்ம ஊர்ல இந்த ரிசோர்ட் அரசியல் நடக்கும் பாத்தீங்களா, அந்த கூட்டணிக்கு பேர் வைப்பா, வாப்பா எல்லாரும் ரிசோர்ட்டு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ரிசோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இங்க புஷ் அண்ட் புல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சில எம்பிஸை புஷ் பண்ணியிருக்காங்க, சில எம்பிஸ் அப்படியே பிடிச்சு எடுத்திருக்காங்க. இப்படின்னு சொல்ற பல பிரச்சனைகளுக்கு பிறகு ரகசிய வாக்கெடுப்புல கண்டிப்பா லிஸ்ட்ரஸ் அவர்கள் தோல்வி அடைந்துடுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய 16க்கும் அதிகமான எம்பிஸ் என்ன செஞ்சிருக்காங்க, இப்படியே போச்சுன்னா நாங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிடுவோம், லிஸ்ட்ரஸ் அவர்கள் அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இவங்க ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி பங்கு வர்த்தகம் அடி வாங்கிருச்சுன்னு சொல்லி பார்த்தோம். மறுபடியும் அவங்க போட்ட சட்டங்கள், அதாவது இந்த ஃப்ராக்கிங் அப்படிங்கிறது தடை நீக்கப்பட்டது, மறுபடியும் தடை விதிக்கப்பட்டது. கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது நீக்கப்பட்டது, மறுபடியும் கார்பரேட்டுக்கு டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே யூ டர்ன் போட்டுட்டு இல்ல நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே லிஸ்ட்ரஸ் அவர்களுடைய அந்த நம்பிக்கை, மக்கள் இவங்க மீது வச்ச நம்பிக்கை, எம்பிஸ் இவங்க மீது வச்ச நம்பிக்கை எல்லாமே தவிடு பொடி ஆகுது. இதுக்கு பிறகுதான் இவங்க என்ன செய்யறாங்க,
மினி பட்ஜெட் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க. மினி பட்ஜெட் அறிவிக்கும் போது மறுபடியும் பிரச்சனைகள் பூதாகரமாகுது. வேற வழியே இல்லாம நிதியமைச்சர் அப்படிங்கிறவர் அவருடைய பதவியை குவாஷி அவர்களை பதவியிலிருந்து தூக்கி எறிகிறாங்க. அடுத்ததா பார்க்க போனா உள்துறை அமைச்சகத்துல பெரிய பிரச்சனை வெடிக்குது. சோ உள்துறை செயலாளராக இருந்தவங்களை தூக்கி எறிகிறாங்க. அதுக்கு பதிலா இவங்க கூட போட்டி போட்டவங்களை உள்துறை செயலாளராக மாத்துறாங்க. அரசியல பெரும் பிரச்சனைகள் வருவதால் வேற வழியே இல்லாம லிஸ்ட்ரஸ் அவர்கள் ராஜினாமா பண்றாங்க. இப்படி ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா அக்டோபர் 28ஆம் தேதிக்குள்ள அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத இங்கிலாந்து அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லையா மார்க்கெட் மறுபடியும் கிராஷ் ஆகும். ஏன்னா டாலருக்கு நிகரான இங்கிலாந்தினுடைய அந்த பணத்தின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு கூடிக்கிட்டே இருக்கு. அரசியல் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால அங்க பல பிரச்சனைகள் இதை தொடர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அக்டோபர் 28 அப்படிங்கிறத கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் ஒரு டெட்லைனா வச்சிருக்காங்க. ஆனா அரசியல் பார்வையாளர்கள் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வர்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருக்கணும், புதிய பிரைம் மினிஸ்டர் இவர் தான் அப்படிங்கிறது அறிவித்திருக்க வேண்டும். அப்படி அறிவிக்காவிட்டால் இங்கே பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாருப்பா புதிய பிரைம் மினிஸ்டரா வருவாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரிஷி சுனாக் அவர்கள் அப்படிங்கிறது தான். நாங்க ரெடி ஃபார் ரிஷி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் அங்க பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹேஷ்டேகும் பிரபலம் ஆகுது, ஸ்டாப் பாரிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ரெடி ஃபார் ரிஷி அப்படிங்கிறது ரிஷிக்காக நாங்களும் கேம்பெயின் பண்ண ரெடியா இருக்கோம், இல்லாட்டி ரிஷி ரெடியா இருக்காரு, எக்கனாமியை மீட் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஷி அவர்கள் இன்னைக்கு கூட லைவா வந்து பேசினார். அந்த இடத்துல ஒரு 20 பேர் கூடி இருக்காங்கன்னா எல்லார் கையிலுமே ஒரு பெரிய ஒரு பதாகைகள் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா ரிஷி, ரெடி ஃபார் ரிஷி அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஸோ ரெடி ஃபார் ரிஷி அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஸ்டாப் பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு கூட்டம். ஏன்னா பாரிஸ் ஜான்சன் அவர்களுடைய மிக முக்கியமான அந்த அரசபையில ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் தான் இந்த ரிஷி சுனாக் அவர்கள். ஸோ ரிஷி சுனாக் அவர்கள் தான் பாரிஸ் ஜான்சன் அவர்களை முதுகுல குத்திட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இந்த ரிஷி சுனாக் அவர்கள் யூகேல பெரும் பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திய நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. பாரிஸ் ஜான்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரால் நீக்கப்பட்ட பல எம்பிஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தேவையில்லாம எங்களை நீக்கிட்டார் பாரிஸ் ஜான்சன் அவர்கள், நாங்க மறுபடியும் அதே பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இந்த பாரிஸ் ஜான்சன் அவர்கள் விட்டு சென்ற பிரச்சனைகள் தொடர ஆரம்பிக்குது. ஸோ பாரிஸ் ஜான்சன் அவர்கள் மறுபடியும் இங்க பிரைம் மினிஸ்டரா வந்தாங்க அப்படின்னா இது ஒரு லூப் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். யூகேவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இப்ப என்ன செய்யறாங்க, ஸ்டாப் பாரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹேஷ்டேக் அங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிஷி சுனாக் மற்றும் பாரிஸ் ஜான்சன் இவங்க மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த பிஎம் கேண்டிடேட்டா வருவதற்கு ஜெர்மி ஹண்ட் அப்படிங்கிறவங்க வரலாம் சொன்னாங்க. ஆனா ஜெர்மி ஹண்ட் அப்படிங்கிறவங்க இல்லப்பா இந்த போட்டியில நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான இன்னொரு ரீசன் இருக்கு. ஜெர்மி ஹண்ட் அப்படிங்கிறவங்க 2 முறை தேர்தல் நின்று தோத்தவங்க. ஒன்னு பாரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு எதிராக, அடுத்துதான் இந்த லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு எதிராக. ஸோ இனியும் நின்று மறுபடியும் இந்த ரிஷி சுனாக் அவர்கள் முன்னாடி தோற்கணுமா அப்படிங்கிறதுக்காக 3வது முறை ஜெர்மி ஹண்ட் அவர்கள் நான் நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஸ்வெல்லா பிரேவர்மேன் அப்படிங்கிறவங்க தான். இந்த ஸ்வெல்லா பிரேவர்மேன் அப்படிங்கிறவங்க தான், இந்த பிரேவர்மேன் தான் லிஸ்ட்ரஸ் அவர்களால் வெளியேற்றப்பட்ட ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்வெல்லா பிரேவர்மேன் அப்படிங்கிறவங்களும் ஒருவேளை போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா பென்னி மார்டனட், கெமி பெடோனிஷ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த கெமியா இருக்கட்டும், பெனி அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு தோல்வியை தான் தழுவுவார்கள் அப்படின்னு தெரிந்திருந்தும் இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இவங்களையும் பிஎம் கேண்டிடேட்டா மாற்றுவதற்கான, ஏன்னா இவங்களுக்கு 5 எம்பிஸ் என்ன கொடுத்தா போதும், பேக்கப் கொடுத்தா போதும். ஸோ அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கடைசி போட்டி அப்படிங்கிறது 2 நபர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று போரிஸ் ஜான்சன் அவர்கள், இன்னொன்று ரிஷி சுனாக். ஸோ ரிஷி அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அடுத்ததா என்ன நடக்க போகுது, ரிஷி அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. எக்கனாமியா நான் ரொம்ப பெரிய அளவில் யூகே என்ன போறேன், முன்னிலைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடியாவை சொல்றாரு. ஃபேரி டேல் மட்டும், அதாவது நாங்க அப்படி செஞ்சோம், இந்த மாதிரி நம்ம யூகே வந்து இவ்வளவு பெரிய நாடா இருந்துச்சு, அந்த கப்ஸாலாம் இங்க வேண்டாம். உண்மையா ஹானஸ்டா நான் என்ன செய்ய போறேன், இதுக்காக உழைக்க போகிறேன். என்னுடைய பழைய காலத்தை தோண்டி பார்த்து அதுல சந்தோஷப்படுறதை விட இப்போ ரியாலிட்டி என்ன, ஹானஸ்டா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் செய்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டாக்ஸ் கட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா இப்பவே டாக்ஸ் கட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. எப்போ நான் டாக்ஸை கட் பண்ண போறேன் அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க. உடனடியா டாக்ஸ் கட்டிங் அப்படிங்கிறது நடக்காது. அதுக்கு பதிலா வேற நல்லபடியான சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ரெஸ்பான்சிபிலிட்டியா எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. கடைசி அவர் சொல்லியிருக்கிறது, இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ணுவேன், எக்கனாமியை க்ரோ பண்ணுவேன், டாக்ஸை கட் பண்ணுவேன். ஸோ இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ணுறதும் எக்கனாமியை க்ரோ பண்ணுறதும் இரண்டும் ஒன்று தான். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எக்கனாமியை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகரிக்க அதிகரிக்க இந்த எக்கனாமி அப்படிங்கிறது படுத்துக்கிட்டே போகும். ஸோ அந்த எக்கனாமி எப்படி அவர் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா யூகே 40 வருஷம் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு மட்டும் இல்லை, பிரான்ஸ்ல நடந்துட்டு இருக்கிற ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது யூகேல பரவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரஷ்யாவை தனிமைப்படுத்திட்டாங்க
இருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரமா இருக்கட்டும், எனர்ஜி செக்டார்ஸா இருக்கட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் யூகேல அந்த எனர்ஜி செக்டார்ஸ்ல மட்டுமே அதை பேஸ் பண்ணி மட்டுமே பிரச்சனைகள் வரலாம். ஏன் எங்களுக்கு பெட்ரோல் இவ்வளவு விலைக்கு கொடுக்குறீங்க, ஏன் டீசல் இவ்வளவு விலைக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக லிக்விட் நேச்சுரல் கேஸுக்கு இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள், யூகேல இருக்கக்கூடிய மக்கள் போராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல போராட்டத்துக்கு மத்தியில தான் ரிஷி அவர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. சரி, இப்போ லிஸ்ட்ரஸ் அவர்கள் வெறும் 44 நாள் தான் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. ஸோ லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா யூகே மக்கள் லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு வருடத்திற்கு 1.5 கோடி இல்லாட்டி 1 கோடி ரூபாய் அளவுக்கு பென்ஷனை கொடுக்க போறாங்க. இந்த பென்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பப்ளிக் ஃபிகர் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து பப்ளிக்கா வந்து நான் உங்களுக்கு உதவுறேன், மக்களுக்கு உதவ போறேன்னு சொன்னாங்கல்ல, அதை மெயின்டைன் பண்றதுக்காக மட்டுமே இப்படி ஒரு பென்ஷன் இருக்கான் அவங்க நாட்டில். இதே மாதிரியான பென்ஷனை கிட்டத்தட்ட 5-6 பிரைம் மினிஸ்டர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்களாம். இப்போ தொடர்ச்சியா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் மேஜர் அவர்கள், டோனி பிளேயர் அவர்கள், கோர்டன் பிரவுன் அவர்கள், டேவிட் கேமரூன் அவர்கள், போரிஸ் ஜான்சன் அவர்கள், லிஸ்ட்ரஸ் அவர்கள். ஸோ இப்படி வருடத்திற்கு அவங்களுடைய பவுண்டு கணக்கு பார்க்க போனா 1,15,000 பவுண்ட் பெர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய பப்ளிக் ஃபிகரை மெயின்டைன் பண்றதுக்காக மட்டும் கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் தான். ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷி சுனாக் அவர்கள் தான் தேவையில்லாம டாக்ஸ் எல்லாம் உயர்த்தி மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களை வீடு கூட வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளினார் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய கணக்குப்படி பார்க்க போனா இவங்க டாக்ஸ் கட் பண்ண போறது கண்டிப்பா கார்பரேட்டுக்காக தான் இருக்கும். எப்படி லிஸ்ட்ரஸ் அவர்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி கார்பரேட் டாக்ஸை எகைன் கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இவரும் ஒரு பட்ஜெட்டை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே ஒரு மாதத்தில் முடிய வேண்டும். இந்த நவம்பருக்குள்ள இவங்களுடைய பட்ஜெட் எல்லாமே ஒதுக்கி இவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அங்க இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்துல பணம் போயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் இரத்த களரியா மாறப்போகுது யூகே. பல நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செய்ய பிரிட்டன் வந்தாங்க. இன்னைக்கு பிரிட்டனை ஆட்சி செய்ய இந்தியர் ஒருவர் ரிஷி அவர்கள் போறாங்க, இல்லாட்டி இருப்பாரு, பிரைம் மினிஸ்டரா மாறுவாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது இந்தியாவுக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும். இந்தியர் ஒருவர் நமக்காக நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திரக்கூடாது. கமலா ஹாரிஸ் அவர்களும் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க தான். ஆனா அவங்களால நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம், அப்படி எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிஷி சுனாக் அவர்களும் இருக்க போறாங்களா, இல்ல இந்தியா பிரிட்டன் உறவை நான் மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, என்ன செய்ய போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா விழிப்புடன் பார்க்க வேண்டும். யாரை நம்பினாலும் நம்பலாம், இந்த பிரிட்டிஷ்காரங்களை மட்டும் நம்பக்கூடாது. குறிப்பா இந்த பிரிட்டிஷ் அரசியல்வாதிகளை நம்பக்கூடாது. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.